ரங்கசமுத்திரம். தற்காலத்தில் இது சேலம் மாவட்டத்தில் லத்துவாடி என்று அழைக்கப்படுகிறது. அடியேன் ஒருமுறை இந்த ஊருக்கும் சென்றிருக்கிறேன். கொங்கில் பிராட்டியார் திருமாளிகை இருந்த இடத்தில் தற்பொழுது ஒரு சிறிய சன்னதி மட்டும் அமைந்திருக்கிறது. இப்பொழுது இந்த ஊரில் ஸ்ரீவைஷ்ணவர்கள் எவரும் வசிப்பதாக தெரியவில்லை. அந்த காலத்திலும் ஒரே ஒரு ஸ்ரீவைஷ்ணவ வசித்திருப்பதாக தெரிகிறது ராமானுஜருடையதான சரித்திரத்தில், அதாவது சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக. அடியேன் மறுபடியும் சொல்லுகிறேன், என்னை வழி கேட்காதீர்கள். ஒரு முறை அடியேன் சென்றிருக்கிறேன். சேலம் மாவட்டத்தில் லத்துவாடி எனப்படக்கூடிய ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் தான் குங்கில் பிராட்டியார் திருமாளிகை இருந்ததாக தெரிகிறது. இது குறித்து பலவிதமான புத்தகங்களும் வெளிவந்திருக்கின்றன. தற்பொழுது அங்கே ஒரே ஒரு சன்னிதானம், பெருமானுடையதான சன்னிதானம் அமைந்திருக்கிறது. குரு பரம்பரைகளில் இந்த கஷேத்திரத்தை ரங்கசமுத்திரம் என்பதாகவும் சொல்லுகிறார்கள். ஆகையால் ராமானுஜரை உபசரித்ததான அந்த வேடுவர்கள் தங்கள் சேரியில் ராமானுஜராலே எப்பொழுதும் தங்கியிருக்க முடியாது, இந்த இடம் அவ்வளவு சௌகரியம் இல்லாதது என்பதாக உணர்ந்தவர்களாக ராமானுஜரையும் அவருடைய சிஷ்யர்களையும் அழைத்துக் கொண்டு இந்த ரங்கசமுத்திரத்திற்கு, லத்துவாடி, தற்காலத்தில் லத்துவாடி என்று சொல்கிறோமே, இந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். அங்கே வந்து சுந்தரராஜன் சுமதி என்பதாக சொல்கிறார்கள். அந்த திவ்ய தம்பதிகளுடையதான பெயர், அந்த அக்ரஹாரத்தில் வசித்த தம்பதியினுடைய பெயர். அவர்கள் அகத்திற்கு வந்து, சுவாமி, ஒரு ஸ்ரீவைஷ்ணவர்கள் வந்திருக்கிறார்கள், அந்த ஸ்ரீவைஷ்ணவர்களை உபசரிக்க வேண்டும், அவர்களை நாங்கள் வெடுவச்சேரியில் வைத்து பரிபாலனம் செய்ய முடியாது, ஆகையால் தாங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லி ராமானுஜரையும் சேவித்துவிட்டு அந்த அம்மையாரையும் சேவித்துவிட்டு அவர்கள் அந்த இடத்தை விட்டு சென்று விட்டார்கள். ஒரு ஸ்ரீவைஷ்ணவன் நம்முடைய இல்லத்திற்கு வந்தாலேயே பரபரப்புடன் வந்து அவரை எதிர்கொண்டு அழைத்து அவருக்கு தேவையான அனைத்து விதமான உபச்சாரங்களையும் நாம் செய்ய வேண்டும் என்றால் ஒரு பெரும் கோஷ்டி வந்திருக்கிறது. ஏற்கனவே சொன்ன ஒரு பிரமாணத்தை மறுபடியும் நினைவுறுத்துகிறேன். ஆராதனானாம் சர்வேஷாம் விஷ்ணோஹோ ஆராதனம் பரம் தஸ்மாத் பரதரம் புரோக்தம் ததீய ஆராதனம் பரம். ஆராதனங்களுக்குள்ளே தலை சிறந்தது. எத்தனையோ தெய்வங்களுக்கு நாம் பூஜைகள் செய்தால் கூட அந்த தெய்வங்களுக்கு செய்யக்கூடிய பூஜைகளை எல்லாவற்றை காட்டிலும் மிகச்சிறப்பு வாய்ந்தது என்ன? விஷ்ணோர் ஆராதனம் பரம். ஸ்ரீயப்பதியான எம்பெருமான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு செய்யக்கூடிய ஆராதனம் தான் மிக உயர்ந்தது. தஸ்மாத் பரதரம் புரோக்தம். விஷ்ணுவுக்கு செய்யக்கூடிய ஆராதனத்தை காட்டிலும் மிக மேலானது என்ன? ததீய ஆராதனம் மதம். ததீயாள் என்றால் பாகவதர்கள். மறுபடியும் புரிந்து கொள்ளுங்கள், ததீயாள், ததீயாள் என்றால் பாகவதர்கள். ததீய ஆராதனை, தடி ஆராதனை இல்லை, ததீய ஆராதனை. பாகவதோத்தமர்களை கொண்டாடுவது, பாகவதோத்தமர்களை புகழ்வது. தஸ்மாத் பரதரம் புரோக்தம் ததீய ஆராதனம் மதம். இது எல்லாவற்றை காட்டிலும் சிறப்பு வாய்ந்தது பாகவதோத்தமர்களை பூஜிப்பது. அந்த பெண் கொங்கில் தேசத்தில் வசிக்கக்கூடியதான அந்த பெண்ணரசியானவள் விரைந்து ஓடி வந்தாள். அத்தனை ஸ்ரீவைஷ்ணவர்களையும் விழுந்து சேவித்து நமஸ்காரித்து, அடடா, என்ன பாக்கியம், என்ன பாக்கியம், இவ்வளவு மகனீயர்கள், இவ்வளவு பாகவதோத்தமர்கள் வந்திருக்கிறார்களே, என்ன பாக்கியம் நான் செய்தேனோ. நாதனை நரசிங்கனை நவீன்றேத்துவார்கள் உழக்கிய பாத தூளி படுதலால் இவ்வுலகம் பாக்கியம் செய்ததுவே. இங்கே இருக்கக்கூடிய அத்தனை ஸ்ரீவைஷ்ணவர்கள் அவர்கள் அனைவரும் ரிசம்ம பக்தர்கள். ரிசம்மன் என்பது எல்லா எம்பெருமானுக்கும் உபலட்சணம் தானே. இவர்கள் உழக்கிய பாத தூளி படுதலால் இவர்களுடைய திருவடி சம்பந்தம் பெறுவதனாலே சந்த ஸ்ரீரங்க பிருத்வீஷ சரணத்ராண சேகராக ஜெயந்தி புவனத்ராண பத பங்கஜரேணவஹா. சுவாமி தேசிகன் பாதுகாசாஸ்திரத்தில் சாதிப்பார், ஸ்ரீ ரங்கநாதனுடைய திருவடித்தாமரைகளான அந்த பாதுகையை எவர்கள் தங்கள் சிரோபூஷணமாக அணிந்து கொண்டு விளங்குகிறார்களோ, பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுடைய ஆலயங்களில் ஷட்டாரி சாதிக்கப்படும் என்பதாக ஒரு சடங்கு உண்டு அல்லவா, அப்படி கைகளை குவித்துக் கொண்டு இப்படி நிற்பது, இப்படி நிற்பது, இரண்டு பக்கம் சொக்கா பேண்டில் கைகளை வைத்துக் கொண்டிருப்பது இல்லாமல் கைகளை குவித்துக் கொண்டு சந்த ஸ்ரீரங்க பிருத்வீஷ சரணத்ராண சேகராக, ஸ்ரீ ரங்கநாதனுடைய திருவடித்தாமரைகளான அந்த பாதுகைகளை தங்கள் சிரோபூஷமாக எவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களோ, ஜெயந்தி புவனத்ராண பத பங்கஜரேணவஹ, அந்த பாகவதோத்தமர்களுடைய திருவடித்தூள் இந்த உலகத்தை பரிசுத்தமாக்குகிறது என்னும்படியாக தாங்கள் வந்திருக்கிறீர்களே. இன்றைய தினம் என்னுடையதான இல்லம் இதுவரையிலும் வனமாக இருந்தது, இப்பொழுது பவனமாக மாறிவிட்டது. வனம் என்றால் காடு, பவனம் என்றால் பாகவதர்களுடைய திருவடி சம்பந்தம் பெற்றதினாலே விளங்கும் மாளிகை. விழுந்து உபசரித்தாள், சேவித்தாள், அனைவருக்கும் ஆசனமிட்டாள். ராமானுஜரை தெரிந்து கொள்ளவில்லை அந்த பெண்மணி. சுவாமி, எல்லோரும் இன்றைய தினம் இந்த திருமாளிகையில் அவசியம் அமுது செய்ய வேண்டும், இந்த திருமாளிகையில் தாங்கள் எல்லோரும் அமுது செய்ய வேண்டும் என்பதாக பிரார்த்தித்தாள். ஆனால் அவர்கள் அதற்கு இசையவில்லை. ஏன்?
ஏன் இசையவில்லை என்றால், சாப்பிடுவது என்பது முக்கியமில்லை. சாப்பிடுவதற்கு பல நியமங்கள் உண்டு. நாகாரம் சிந்தையேத் பிராக்யா. அடியேன் இது முதற்கொண்டு சொல்லக்கூடிய சில முக்கியமான விஷயங்களை எல்லோரும் கவனமாக குறித்துக் கொள்ள வேண்டுகிறேன். நாகாரம் சிந்தையேத் பிராக்யா தர்மமேவ அனுசிந்தையேத். ஆகாரோபி மனுஷ்யானாம் தேகேன சகஜாயதே. கேவலம் எப்பொழுதும் ஆகாரத்தை குறித்த சிந்தனை இருக்கக்கூடாது. தர்மத்தை குறித்த சிந்தனைத்தான் இருக்க வேண்டும். ஒரு மனிதன் பிறந்தது முதற்கொண்டு அவன் மரணம் அடையும் வரையிலும் எவ்வளவு சாப்பிட வேண்டும், எவ்வளவு தண்ணீர் குடிக்க வேண்டும் என்பதற்கு உரியதான குறிப்புகள் அவன் தலையில் எழுதப்பட்டிருக்கின்றன. அதற்கு மேலாக ஒரு சொட்டு கூட குடிக்க முடியாது, அல்லது அதையும் இழக்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது நாம் எதற்காக ஆகாரத்தை குறித்து கவலை கொள்ள வேண்டும்? ஒன்று. இரண்டாவது என்ன தெரியுமா? கண்ட இடங்களில் நாம் சாப்பிடக்கூடாது. பார்த்த இடத்திலெல்லாம் சாப்பிடுவது கூடாது. அதனால்தான் பெரியோர்கள் ஆச்சாரம் என்பதை முக்கியமானது ஒரு கொள்கையாக கடைபிடித்து வருகிறார்கள். ஏனென்றால் நம்முடைய மனோநிலை மாறுவதற்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? நாம் ஆச்சாரத்தை கடைபிடிக்காமல் இருப்பது. அதிலும் குறிப்பாக கண்ட இடங்களில் கண்ட பதார்த்தங்களை சாப்பிடுவது. ஆகார சுத்தௌ சத்வசுத்தி சத்வசுத்தௌ துருவாஸ்மிருதி. நம்முடைய உணர்வுகள் மாறுதலுக்கு என்ன காரணம் என்றால், நாம் சாப்பிடக்கூடிய ஆகாரம்தான் நம் மனோநிலையை மாற்றுகின்றன. சாத்வீகமான ஆகாரங்களை நாம் சாப்பிடுவதனாலே நமக்கு நல்ல மனசு உண்டாகிறது. ஜபம், தவம், தானம், அமைதி, ஆத்ம ஞானம், பகவத் பக்தி, பாகவதர்களிடத்தில் பிரதிபத்தி, எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் இருப்பது முதலான தன்மைகள் நமக்கு இயற்கையாகவே உண்டாகின்றன. ஆகாரத்தினாலேயும் நமக்கு அவைகள் அதிகமாகின்றன. ஆனால் கண்ட இடங்களில் சாப்பிடுவதனால் என்ன உண்டாகும் தெரியுமா? மற்றவர்கள் மனோநிலை எத்தகையதொரு மனோநிலையில் அவர்கள் சமையல் செய்கிறார்களோ அந்த மனோநிலையின் தாக்கம் நமக்கும் உண்டாகிவிடும். இது அறிவியல் பூர்வமாக ஆதாரமாய் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது தற்காலத்திலும். ஆகார சுத்தௌ சத்வசுத்தி. சுவாமி, மனது தெளிந்து ஜபம் தவம் சித்திப்பதற்கு, சொல்லும் விஷயங்கள் மனதில் பதிவதற்கு, எப்பொழுதும் ஒரு அமைதி உண்டாவதற்கு ஆகாரம்தான் காரணம், வேறு எதுவுமே காரணம் இல்லை. இந்த பெண்மணி, இவ்வளவு பெரியவர்கள் வந்திருக்கிறார்களே, எல்லோருக்கும் நாம் நம்முடைய கையினாலே தலிகை செய்து பரிமாறலாமே என்றால் அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. பட்டினியாகத்தான் இருக்கிறார்கள், களைத்து வந்திருக்கிறார்கள், பெரும் துன்பம், அனைவரும் வாடி வதங்கி இருக்கிறார்கள். பிரயாணம், ஒரு புறம் பசி, ஒரு புறம் பயம், ஆபத்துக்கள் சூழ்ந்திருக்கின்றன. ஏதோ காடுகளை எல்லாம் கடந்து, பர்வதங்களை எல்லாம் கடந்து ஒரு கிராமத்திற்கு வந்து சேர்ந்தாகிவிட்டது. அதற்காக பார்த்த மாத்திரத்தில் அப்படியே உட்கார்ந்து கையில் இடதுகையால வலதுகையால அள்ளி அள்ளி வாயில் போட்டுக் கொள்வார்களா என்ன? இல்லை. ஏன்? ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அல்லாதவர்கள் சம்பந்தத்தில் சாப்பிடுவது இல்லை. இதையெல்லாம் நன்கு சரியாக தெள்ளத் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்றால் என்ன? யாருக்கு ஆச்சாரிய சம்பந்தம் இருக்கிறதோ அவர்கள் தான் ஸ்ரீ வைஷ்ணவர்கள். அது என்ன ஆச்சாரிய சம்பந்தம் என்றால், அடியன் தெரிவித்திருக்கிறேனே, பெரிய நம்பிகள் திறத்தில் ராமானுஜருக்கு பஞ்சசம்ஸ்காரங்கள் நடைபெற்றன. தீயில் பொலிகின்ற செஞ்சுடராடி திகழ் திருச்சக்கரத்தின் கோயில் பொறியாலை ஒற்றுண்டு குடிகுடி ஆட்செய்கின்றோம். வன்மையாவது நின் கோயிலில் வாழும் வைட்டினவன் என்னும் வன்மை. பறவையேறும் பரம்பொருடா சென்னியோங்கு தன் திருவேங்கடமுடியாய், என்னையும் என் உடமையையும் நின் சக்கரப்பொறி ஒற்றிக்கொண்டு நின் அருளே புரிந்திருந்தேன். என்னையும் என் உடமையையும் நின் சக்கரப்பொறி ஒற்றிக்கொண்டு, பெருமானுடைய அடையாளமாக சசங்க சக்கர லாஞ்சன சதுர்த புன்ற மண்டிதா என்னும்படியாக அந்த தப்த சக்கர லாஞ்சனம். அப்பொழுது தான் ஆச்சாரிய நமக்கு நல்ல உபதேசங்களை எல்லாம் செய்கிறார். உனக்கு ஸ்ரீவைஷ்ணவத்துவ சித்தி உண்டாகிவிட்டது என்பதாக நாம் அந்த சித்தியை அடையும் வழிமுறையை உபதேசிக்கிறார். அது முதற்கொண்டு
நல்ல மனோநிலையுடன் நல்ல மனோபாவத்துடன் நல்ல விஷயங்களை பேசிக்கொண்டு நல்ல ஆகாரங்களை சமைக்க வேண்டும். சமைத்த ஆகாரங்களை எம்பெருமானுக்கு கண்டருளப் பண்ண வேண்டும். சமைத்த பதார்த்தங்களை எல்லாம் பகவத் பிரசாரமாக பகவானுக்கு நிவேதனம் செய்ய வேண்டும். அதன் பின்னர் வந்திருக்கக்கூடிய அடியார்களுக்கு இட வேண்டும். அதன் பின்னரே தான் உண்ண வேண்டும் என்னும் ஒரு நியதி, ஒரு வழிமுறை உண்டு. அத்தகைய வழிமுறை இல்லை என்றால் அவர்கள் இல்லத்தில் சாப்பிடுவது கூடவே கூடாது. இது ஒரு கட்டுப்பாடு, இது ஒரு சட்டத்திட்டம். நமக்கு உடம்பில் ஏதோ ஒரு விதமான நோய் வந்து விட்டது, உடனே மருத்துவரிடம் செல்லுகிறோம். மருத்துவர் அதற்கு உரித்ததான பரிந்துரைகளை செய்கிறார், பத்தியங்களை சொல்லுகிறார். நீ இப்படித்தான் சாப்பிட வேண்டும், இதைத்தான் சாப்பிட வேண்டும், அளவாக சாப்பிட வேண்டும், அதற்கு அதிகமாகவும் கூடாது குறைவாகவும் கூடாது, முன்னிலும் கூடாது பின்னிலும் கூடாது என்றெல்லாம் சொல்லும்பொழுது என்ன சுவாமி இப்படி தடுக்கிறீர்களே என்று கேட்கலாமோ? நாம் நன்கு வாழ்வதற்காக ஒரு வாழ்க்கை முறையை மருத்துவர் நமக்கு பரிந்துரைக்கிறார் என்றால் நாம் அதனை நம்பித்தானே இருக்கிறோம். அது போன்றுதான் சம்பிரதாயம். இந்த அம்மையார் வந்திருக்கக்கூடியதான சுவாமிகளுக்கெல்லாம் தான் தலிகை செய்து பரிமாற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்ள அவர்கள் மறுத்து விட்டார்கள். இல்லை அம்மா, வைஷ்ணவ சம்பந்தம் உனக்கு இருக்கிறதா என்பது தெரியாமல் நாங்கள் உன் இல்லத்தில் சாப்பிட முடியாது, வைஷ்ணவத்துவம் இருக்கிறதா என்று சொல்ல உடனே அந்த அம்மையார், என்ன சுவாமி இப்படி சொல்லுகிறீர்கள்? அடியனுக்கு பகவத் ராமானுஜருடைய திருவடி தவிர்த்து வேறு ஒன்றும் தெரியாது சுவாமி. அடியன் ராமானுஜராலேயே தடுத்தாட்கொள்ளப்பட்டவள், ராமானுஜராலேயே தீட்சை அளிக்கப்பட்டவள். ஆகையால் எந்த விதமான சந்தேகமும் தங்களுக்கு வர வேண்டாம் என்பதாக சொல்ல, என்ன உனக்கும் ராமானுஜருடைய சம்பந்தமா? ராமானுஜரை நீ அறிவாயா? எப்படி எந்த இடத்தில் உனக்கு ராமானுஜருடைய சம்பந்தம் ஏற்பட்டது என்று அவர்கள் கேட்க, அதற்கு கொங்கில் பிராட்டியார் சொன்ன பதிலை நாம் தொடர்ந்து அனுபவிக்கலாம்.